Hi friends, welcome back to my channel Suryas Kitchen. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் அதை எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பேன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில் நம்ம 2 பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கனுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறப்போ நமக்கு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம வதக்கிடலாம். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸோ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கினாதான் நமக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும். ஸோ இப்போது இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்குற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்தது வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனுமே வந்து ஒரு 5 minutes வந்து வதக்கணும். ஸோ சிக்கனுடைய கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும், அதாவது ஒயிட் கலராக மாறும். ஸோ அந்தளவு ஸ்டேஜ் வர வரையும் நல்லா நம்ம வந்து சிக்கனை வதக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுடைய கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டிநாடு மசாலா வந்து ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி இதை நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 minutes வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகாது. அண்ட் சிக்கனும் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும்.
ஸோ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து பத்தலைன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இதை வந்து திருப்பி அப்படியே வந்து ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. ஸோ டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.